சில கதைகள் கேட்டால் நெஞ்சம் நெகிழும், சில கதைகள் கேட்டால் நெஞ்சம் கணக்கும். ஆனால் இந்த மாடத்தியம்மன் கதையை கேட்டால் இரண்டுமே நடக்கும். மாடத்தியை ஆசையாக வளர்த்த அண்ணன்மார்கள் ஊராம்பேச்ச கேட்டு தங்கச்சிய கௌரவ கொலை செய்தார்கள். வீச்சர்வாளால தங்கச்சியோட தலைய வெட்ட மாடத்தியோட தலை உருண்டு ஓடியது. அவளுடைய தலை பேசியது. சொடலமாடசாமி, நீ இருக்கிறது உண்மையானா இவனுகளை நீரே கேளும் என்று கண்களை மூடியது. முண்டத்திலிருந்து கைகள் மண்ணை வாரி வீசி எறிந்தது. இறந்து போன மாடத்தி எப்படி தெய்வமானால் தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பன்னம்பாறை கிராமத்துல 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து வந்த முருகேச பாண்டியன் முத்துப்பேச்சி அம்மாள் தம்பதிக்கு வரிசையாக 7 ஆண் குழந்தைகள் பிறந்தன. அவர்களுக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. அந்த தம்பதிகள் தங்களோட குலதெய்வமான சுடலை மாடனை நேர்ந்து கொண்டார்கள். மறுவருடமே முத்துப்பேச்சி அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மாடனின் அருளால் பிறந்ததால அந்த குழந்தைக்கு மாடத்தி என்று பெயர் வைத்தார்கள். மாடத்தியின் 10 வயதில் தாய் தந்தையர் இறந்து போனார்கள். பெற்றோர் இல்லாத குறையே தெரியாதபடி 7 அண்ணன்மார்களும் அண்ணியாரும் மாடத்தியை செல்லமாக வளர்த்து வந்தனர். குடும்பத்து குலவிளக்கான மாடத்தியை அவள் மனம் நோகும்படியாக எந்த ஒரு வார்த்தையையும் பேசியதில்லை. சகோதரர்கள் நாட்டாண்மை செய்து வந்தனர். இவர்கள் தீர்ப்புக்கு கிராம மக்கள் கட்டுப்பட்டனர். ஒருமுறை பன்னம்பாறையை சேர்ந்தவருக்கும் அடுத்துள்ள பூச்சிக்காடு கிராமத்தை சேர்ந்தவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. அதை மாடத்தியின் அண்ணன் கந்தையா பாண்டியன் தீர்ப்பு கூறி பிரச்சனையை தீர்த்து வைத்தனர். பொதுவாக இது போன்ற தீர்ப்புகளில் பாரபட்சம் பார்க்கப்படுவதாக ஒரு குறை மக்களிடையே உண்டு. மாடத்தி பருவம் அடைந்ததும் பூச்சிக்காடு கிராமத்தில் இருந்து அருணாச்சல தேவர் தனது மகனுக்கு பெண் கேட்டு தாம்பூலத்தட்டோடு வந்தார். அவரை வரவேற்ற அண்ணன் கந்தையா பாண்டியன் இன்னும் 1 ஆண்டு முடிந்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஜோதிடர் கூறியிருக்கிறார் என்று கூறி அவரை மரியாதையோடு அனுப்பி வைத்தார். இதற்கு பிறகு கந்தையா பாண்டியன் மீது வெறுப்பு கொண்ட ஒருவன் அருணாச்சல தேவரிடம் சென்று, மாமா, நீங்க ஏன் கந்தையா வீட்டுக்கு பெண் கேட்டு போனீங்க? அவனுங்க நம்ம ஊரை கேவலமா பேசுறானுங்க. புத்தி கெட்டவன் தான் பூச்சிக்காட்டுக்கு பெண் கொடுப்பான் என்று சொல்றானுங்க என்று கூற அருணாச்சல தேவர் கந்தையா பாண்டியன் குடும்பத்தினர் மீது பகை கொண்டார். இந்த செய்திய பிறர் மூலம் அறிந்து கொண்ட கந்தையா பாண்டியன் இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட விளக்கம் எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி சம்பந்தம் பேச முடியும்? இனியும் தங்கச்சி அங்க கட்டி கொடுத்தா அவ சந்தோஷமா இருக்க முடியாது. உடனடியாக ஒட்டன்புதூர்குளம் கிராமத்தை சேர்ந்த செல்லப்பாண்டியனுக்கு மனம் முடித்து கொடுத்தனர். இதனால் பூச்சிக்காட்டாருக்கு பன்னம்பாறை கந்தையா பாண்டியன் குடும்பத்தார் மீது பகை அதிகமானது. ஒட்டன்புதூர்குளம் கிராமத்தில் மாடத்தியும் செல்லப்பாண்டியும் நல்ல அன்போடும் பண்போடும் குடும்ப வாழ்க்கையை நடத்தி சுடலைமுத்து என்ற ஆண் குழந்தையையும் இசக்கி என்னும் பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தனர். மாடத்தியோட கணவர் வெளியூர் சென்று சம்பாதிக்க முடிவு செய்தார். மாடத்தி தன்னோட கணவரோட ஆசைக்கு குறுக்கணிக்க கூடாதுன்னு அரைகுறை மனசோட வழி அனுப்பி வைத்தாள். செல்லப்பாண்டி வெளியூர் சென்ற பிறகு மாமியார் கூட ஒத்து போகாததால பிறந்த வீட்டுக்கு பிள்ளைகளோட வந்தாள் மாடத்தி. அவளையும் குழந்தைகளையும் அன்போடு அரவணைத்தார்கள் அண்ணன்மார்களும் அண்ணிமார்களும். அந்த சமயத்துல திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மாசி மாத திருவிழா நடந்து கொண்டிருந்தது. தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு மாடத்தி அண்ணன்மார்கள் துணையோடு திருவிழாவிற்கு சென்றாள். அங்க மகனையும் மகளையும் ராட்டினத்தில் ஏற்றிவிட்டாள். ராட்டினம் நின்னதும் மகளை எடுக்க சென்றாள் மாடத்தி. பக்கத்துல நின்ன ஒருத்தரு உயர நின்ற ராட்டினத்துல இருந்து மகளை எடுத்து மாடத்தியிடம் கொடுக்க மாடத்தி மகளை வாங்க இதை பூச்சிக்காட்டை சேர்ந்த சிலர் பார்த்தனர். இதை அறியாத மாடத்தி திருவிழா முடிந்து அன்னிகளுடன் வீட்டிற்கு வந்தாள். 2 வாரங்களுக்கு பிறகு சாத்தான் குளத்தில் ஒரு பஞ்சாயத்து. பூச்சிக்காட்டை சேர்ந்தவருக்கும் அவரது குடும்பத்தை சேர்ந்த பன்னம்பாறைக்காரர் ஒருவருக்கும் இடையே தகராறு. அதற்கு கந்தையா பாண்டியன் சகோதரர்கள் தான் தீர்ப்பு சொன்னனர். பன்னம்பாறைக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னதால ஆத்திரப்பட்ட பூச்சிக்காட்டுக்காரர்கள் கந்தையா பாண்டியனை பார்த்து, ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லும் உன் குடும்ப கௌரவத்தை உன் உடம்பிறந்தவ குழி தோண்டி புதைச்சிட்டா என்றனர். என்னலை சொல்லுதே என்று கோபத்தோடு எழுந்தான் சகோதரன் சுடலை முத்துப்பாண்டியன். மாசி திருவிழாவுல உன் தங்கச்சி மாடத்தி எவனோ ஒருத்தன் கூட சோடி போட்டு ராட்டின ஆடினாலே அவளுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறன்னு நாக்கூசும் அளவுக்கு பேசினார்கள் பூச்சிக்காட்டை சேர்ந்தவர்கள். உடனே கோபத்தோட புறப்பட்டனர் கந்தையா பாண்டியனும் அவரது தம்பிகளும்.
வீட்டுக்கு வந்த அவர்கள் தீவிரமாக ஆலோசித்தனர். தாயி தாயின்னு பாசமா வளர்த்த தங்கச்சி 4 பேர் நிக்கிற சபையில கேவலப்படுத்திட்டாளே என்று ஆத்திரப்பட்டு அவளுக்கு மரணம் மட்டுமே சரியான தண்டனை என்று முடிவு செய்தனர். மறுநாள் காலையில சந்தன பாண்டியன் தங்கையிடம், தாயி விறகு வெட்ட போகணும், ஓலை பெட்டியை எடுத்துக்கிட்டு கல்லாட்டாங்குடி தோட்டக்காடுக்கு வெரசல வந்து சேருன்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி சென்றான். 7 பேரும் கல்லாட்டாங்குடி ஆலமரத்து கிளையல்ல உட்கார்ந்து கொண்டார்கள். குலசாமிய வேண்டிக் கொண்டார்கள். ஐயா, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுத்திட்டா உடன் பிறந்தவ, அதனாலதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம், எங்களை மன்னிச்சிரு அப்பனே என்று வேண்டிக் கொண்டார்கள். தங்கச்சி வந்து விறகு எடுக்க வேண்டும் என்பதற்காக காய்ந்த மரக்கிளைகளை கொஞ்சம் வெட்டி போட்டிருந்தனர். வீட்டிலிருந்து மாடத்தி புறப்பட்ட போது மகன் சுடலை தடுத்தான். ஆத்தா, நானும் கூட வரேன் என்றான். வேணாமியா, ஆத்தா முள்ளுக்காட்டுக்கு போறேன், நீ வீட்டுல உட்கார்ந்து விளையாடிட்டு இரியான்னு ஆறுதல் கூறினாள். மாடத்தி புறப்பட்டாள். வீட்டின் தலைநடை அவள் தலையை தட்டியது. அப்போது மூத்த அண்ணி குறுக்கிட்டு, மாடத்தி இருந்து போமா என்றாள். 2வது அண்ணி, இந்தாமா தண்ணி குடிச்சிட்டு போமான்னு செம்பு நிறைய தண்ணீர் கொடுத்தாள். மாடத்தியும் சிறிது குடித்துவிட்டு புறப்பட்டாள். தெருவில் எருமை மாடு கத்திக்கொண்டே எதிரே வந்தது. தெருமுனையில் நாய்கள் ஊளையிட்டன. கருப்பு பூனை மாடத்தியை கடந்து சென்றது. எதையுமே பொருட்படுத்தாமல் அண்ணன்மார்களின் மீது கொண்ட பாசமும் பயமும் காரணமாக நடையின் வேகத்தை அதிகப்படுத்தினாள் மாடத்தி. ஒரு வழியாக கல்லாட்டங்குடி ஆலமரத்தடிக்கு வந்து சேர்ந்தாள் மாடத்தி. 2வது அண்ணன் சுடலைமுத்து பாண்டியன், விறக வேகமாய் எடுத்தாயி என்றான். மாடத்தியும் குனிந்து 2 சுள்ளி விறகு எடுக்கையில மரக்கிளையில இருந்து கீழே குதித்தான் கந்தையா பாண்டியன். வீச்சருவாளால் தனது தங்கையின் கழுத்தை வெட்ட மாடத்தியின் தலை தனியே போய் விழுந்தது. கோபத்தோட அவள் ராட்டினம் ஆடியது, குலத்திற்கு களங்கம் சேர்த்தது என்ற குற்றச்சாட்டுகளை வார்த்தைகளால கொப்பளித்தான். விழுந்த தலை பேசியது. அண்ணே, எவன் பேச்சையோ கேட்டு என்ன இப்படி பண்ணிட்டேயே, என் புருஷனும் பிள்ளைகளும் வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? 7 அண்ணன்மார்கள்ல ஒருத்தனுக்கு கூடவா தங்கச்சிங்கிற இறக்கம் இல்லாம போச்சு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. மூத்தவனே, இனி உன் வம்சத்துல பிள்ளைங்களே பிறக்காது. கொள்ளிக்கே பிள்ளையத்து கொடி முடிந்து போவ. பக்கத்துல துணை இருந்து பாத்துக்கிட்டு இருக்கும் அண்ணன்மார்களே, உங்க பரம்பரையில இனி எந்த உசுரும் தங்காது. சுடலமாடசாமி, நீ இருக்கிறது உண்மையானா இவனுகளை நீரே கேளும் என்று சபித்தபடியே அவள் கண்களை மூட தனியே கிடந்த அவள் உடல் துடிதுடிக்க முண்டமாக கிடந்த உடலிலிருந்து கைகள் மண்ணை அள்ளி வீசியபடியே அடங்கியது. உடனே சகோதரங்கள் மாடத்தியின் உடலை எரித்தனர். அவளது தலையை மண்ணில் புதைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர். வீட்டில் மாடத்தியின் பிள்ளைகள், மாமா, எங்க ஆத்தா எங்க மாமா என்று கேட்டு அழுதன. ஆத்தா வருவா என்று ஆறுதல் கூறியவாறு மருமகளை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டான். அவனை அறியாமல் கண்ணீர் வழிந்தது. போது மருமகள் கூறினாள், ஏமாமா கண்ணீர் விடுற? நம்ம சுடலமாட சாமி இருக்கு, எங்க ஆத்தா சொல்லி இருக்கா. சாமி நம்ம கூடவே இருக்காமே என்றதும் அவன் கண்களில் இருந்து நீர் பெருகியது. அடுத்த நாள் அதிகாலையில் நாய் ஒன்று மாடத்தியின் தலையை கவ்விக்கொண்டு அவர்கள் வீட்டு தெருவில் கொண்டு வந்து போட மாடத்தியின் தோழி ஓடி வந்து, அண்ணே, நம்ம மாடத்தியோட தலை என்று அலறினாள். அதன் பின்னரே அனைவருக்கும் மாடத்தி இறந்தது தெரிய வந்தது. அன்றிலிருந்து 16வது நாள் மூத்த அண்ணன் இறந்தான். மாடத்தியை தவறாக பேசியவர்கள் மட்டுமின்றி பூச்சிக்காடே அழிந்து போனது. மாடத்தியின் குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இறந்து வர அவர்களின் வாரிசுகளும் மாடத்தியின் வாரிசுகளும் மாடத்தியை சாந்தமடைய செய்து அவள் இறந்த இடத்தில் கோயில் கட்டி பூஜை செய்து வழிபட்டு வந்தனர். இன்று அந்த ஊரில் மாடத்தி தெய்வமாக நின்று அருள் பாலிக்கிறாள்.